ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம டெய்லர் கடை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் துணி தைச்சாலும் சரி, கடை வச்சு நீங்கள் துணி தைச்சாலும் எக்ஸ்ட்ரா நம்ம இன்கம் பண்ணிக்கலாங்க. தைக்கிறத விட நமக்கு சைடு இன்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம கடை வாடகை இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாரீக்கெல்லாம் ஃபால்ஸ் வைக்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் போய் ஹோல்சேலாக டஜனாக இப்படி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். நாம் கஸ்டமருக்கு நம்ம வச்சு தைச்சிட்டு நம்ம கடையில் என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அந்த ரேட் நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கலாம். அது மாதிரி லைனிங் கிளாத்தும் நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு மாதிரி இருக்குது. 1 மீட்ரு 80 பாயிண்ட் இப்படி இருக்குது. இப்படி பீஸாகவும் இருக்குது. இது நம்ம அதில் அமௌண்ட் கம்மியாக முதலீடு போட்டாவே போதுங்க. வெறும் லைனிங் கிளாத்து, ஃபால்ஸு இது மட்டும் வச்சுக்கலாம். இதெல்லாம் பீஸாக எடுத்தோம்னா சுடிதாருக்கு வச்சுக்கலாங்க. சுடிதாருக்கு அப்படியே 2 மீட்ரு 2.5 மீட்ரு கட் பண்ணுவோம். அது மாதிரி நீங்கள் எல்லா கலருமே ஹோல்சேலாக போய் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரேட்டும் நமக்கு கம்மியாக கிடைக்கும். ஆனால் கஸ்டமருக்கு நம்ம கடையில் அவங்க என்ன ரேட் வாங்குகிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாங்க. டெய்லர் தைக்கிற துணிக்கும் நம்ம சார்ஜ் வாங்கிக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு இன்கம் கிடைக்குங்க. அதுக்கு முதலீடு ஒரு 10,000 இப்படி மட்டும் போட்டால் போதுங்க. அதிக முதலீடு தேவையில்லை. நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, கடை வச்சு ரன் பண்ணிங்கனாலும் இது மாதிரி இந்த சைடு இன்கம் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்படி தான் சாரீஸு எல்லாமே சேல்ஸ் பண்ணுவேங்க. அதனால் அதுக்கு நமக்கு ஒரு சைடு இன்கம் கிடைக்கும். நம்ம தைச்சு இன்கம் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சைடுக்கு நமக்கு இன்கம் பண்ணுறதுக்கும் ஒரு லாபம் தான் நமக்கு கிடைக்குங்க. நீங்களும் இதே மாதிரி துணி தைக்கிறவங்களா இருந்தால் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன், பாருங்கள். ஃபால்ஸ் எல்லாம் நமக்கு ரேட் ரொம்ப கம்மியில் தான் கிடைக்கும். ஹோல்சேலாக டஜனாக வாங்கிட்டிங்கன்னா. இப்போ நம்ம தைக்கும்போது நம்ம கடையில் என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அந்த ரேட் நம்ம பீஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் நீங்களும் இதே மாதிரி தைக்கிற துணிக்கு நீங்களே ஃபால்ஸு லைனிங்கு எல்லாம் வாங்கி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ.